வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நட்புடன் பானு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓமப்பொடி செய்ய போகிறோம். ஒரு ஸ்பூன் ஓமம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 2 கப் கடலை மாவு, அரை கப் பச்சரிசி மாவு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற வச்ச ஓமம் வடிகட்டி சேர்த்துக்கலாம். அரைச்சும் வடிகட்டி சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் சூடாக்கி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு பதத்திற்கும் கொஞ்சம் லூஸாக பிசைந்துக்கலாம். கையில் ஒட்டதான் செய்யும், இதுதான் கரெக்டான பதம். கையிலையும் முறுக்கு குழாயிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். மாவை குழாயில் சேர்த்து எண்ணெய் சூடானதும் பிழிந்து விட்டுக்கலாம். 2 பக்கமும் வெந்ததும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓமம் பொடியை உடைச்சி விட்டுக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி மேலே தூவிக்கலாம். மொறுமொறுன்னு ஓமப்பொடி ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய ஆரம்பம். நன்றி.